அப்படியே கட் பண்ணா இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தது. இப்போ ஒரு கோட்டைக்குள்ள மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. சுத்தி பார்த்தா நிறைய டீமன்ஸ் இருக்கு. அதுதான் டீமன் கிங் இருக்க இடம். முன்னாடி பார்த்தா டீமன் கிங் உட்கார்ற அந்த அரியாசன் இருக்கு. அங்க அந்த டீமன் கிங் உட்கார்ந்துருப்பான் பாருங்க. பாக்கிறதுக்கே பயங்கரமா இருப்பான். சேடா சூட்டை போட்டு ரெண்டு பக்கமும் டீமனோட தலை இருக்க மாதிரி இருக்கும். நடுசுல ஒரு தலை இருக்கும். அவன் பயங்கர மாசா கெத்தா நின்றுட்டு இருப்பான். இவன் தான் டீமனுக்கெல்லாம் ராஜா. அந்த டீமன் கிங் முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்த அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, அரசே என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் ஒரு முக்கியமான வேலை இருந்தேன் தெரியாத உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்ட அந்த டீமன் கிங், டேய் நான் உன்னை இன்னும் பேசவே சொல்லலையே அமைதியா இருறா அப்படி சொன்னோன்னே, அதை கேட்ட அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊத்திட்டு இருக்கோம். அப்போதான் அந்த டீமன் கிங் யாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டீமன் கிங் நரகத்தில் இருக்க நிறைய டீமனை அப்படி முழுங்கி சாப்பிட்டு இந்த டீமனுக்கு எல்லாத்துக்குமே அரசனா மாறிட்டான். அப்புறம் இந்த பக்கம் மற்ற டீமன்லாம் நம்ம டீமன் கிங்கை பார்த்து, ஐயோ டீமன் கிங் பயங்கர கோவத்தில் இருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, ஐயோ போச்சு டீமன் கிங் என்ன சாப்பிட போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த டீமன் கிங் சொல்லிட்டு இருப்பான், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நரகத்துல நான் 10,000 வருஷமா இருக்கேன். சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே இடம். எல்லா டீமனும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானுங்க. சாப்பாட்டுக்கு அவனுங்களே அடிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அந்த ஹெல்மெட்டை கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அது ஒரு சாதாரண மனுஷங்க, ஒரு 20 வயசு பையன் மாதிரி இருக்கான். அவன் கத்திக்கிட்டு, என்னடா ஊர் இது, என்னடா கடுப்பா இருக்குதுடா, எரிச்சலா எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கிருந்து கிளம்பணும்டா அப்படின்னு சொல்லி கடுப்பாகி கத்திட்டு இருப்பான். ஆட டீமன் கிங்னோட நான் என்னமோ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் ஒரு சாதாரண மனுஷங்க. அவனோட பேரு கேங்கு. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எவ்வளவு அலப்பற பண்ண போறான் பாருங்க. அதை கேட்டு இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, அரசே என்னாச்சு அரசே, நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்குன்னு அர்த்தம். நீங்க பசி எடுத்தா நீங்களா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அங்க இருக்க அந்த மத்த டீமன் 2 டீமன் வந்து, ஓகே நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, அரசே இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆத்தோரமா போயிட்டு இருந்த ஆக்டோபஸோட தலையில அடிச்சு இந்த தட்டுக்குள்ள போட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அது உயிரோட சாப்பிட்டீங்கன்னா சும்மா குலகலன்னு வளவலன்னு வலிக்கிட்டு போகும் உங்க குடல்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டை திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஆக்டோபஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, டே பரதேசி பண்ணாட பயிர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோபஸை தூக்கி அடிச்சிருவாரு மூஞ்சிலே, அந்த சிவப்பு டீமன் மூஞ்சிலே. அதை பார்த்துட்டு ஐயோ அரசே என்ன மன்னிச்சிருக்க அரசே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் என்னடா இது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா. எனக்கு தேவை என்ன தெரியுமா, எனக்கு என்ன வேணும் தெரியுமா, எனக்கு தேவையெல்லாம் கொரியன் ஃபுட்டான கிம்ச்சி ஜிகேடா அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் ஃபுட் ஒன்று சொல்லுவாரு. அதை கேட்டு அங்க இருக்க டீமன்லாம், கிம்ச்சி ஜிகே அது என்ன கிம்ச்சி ஜிகே, ஓ அதுவா, அங்க ஒரு டீமன் இருந்தது அதுதானே, ஆமா அதுவா தான் இருக்கணும், அதனாலதான் அரசர் அதை சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி, ஐயோ இந்த முட்டா பைகளை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியலையே, டே கிம்ச்சி ஜிகேனா ஒரு சாப்பாடுறா பூமியில இருக்குதுடா, அது மட்டும் இல்லாம இங்க இருக்க டீமன் எல்லாத்தையுமே நான் ஈஸியா தோக்கடிச்சிடுறேன், எரிச்சலா வருதுடா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட அந்த சேப் டீமன், அரசே புரியுது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே வேணும், நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணவா அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் ஏன்டா கடுப்பேத்திட்டு இருக்கீங்க, எனக்கு நாவல் மாங்குவா இதெல்லாம் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த சேப் டீமன், அரசே என்ன மன்னிச்சுங்க அரசே, உங்களை என்டர்டைன்